Hi, hello guys, how are you all? As you can see from my face, how was the movie? நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னு தோணுது. ஸோ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. நாட் டெவஸ்டிகேட் பட் ஸ்டில் இட் மூவி இஸ் குட் பட் நாட் குட் அனஃப் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு பர்சனலி வருது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க தண்டர் போல்ஸு. லைக் ரேவ் ரிவ்யூஸெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. மென்டல் ஹெல்த் பற்றி பேசியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, எம்சி இஸ் பேக், அது இதுன்னு. ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ப்ராப்பர்லி பேக். எனக்கு இன்னமும் அவங்க இன்னும் அது என்ன கதை, என்ன படம், எதை நோக்கி, எதுக்காக இந்த படம் எடுக்கிறாங்கங்கிறதே அவங்க மறந்துட்டாங்களோன்னு தோணுது. ஸோ பேசிக்லி ஃபவுண்டேஷனலாகவே வாட் இஸ் மார்வல் மூவி, வாட் மார்வல் மூவி ஸ்டுட் ஃபாருங்கிறதே அவங்க மறந்துட்டாங்களோன்னு தோணுது. இன்னும் நிறையா ஓகேசமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கு இல்லை ஃபீமேல் ஹீரோயிசமாக நாங்கள் யாரும் இருக்கலை. நல்ல கண்டென்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்கங்கிறத காட்டலாம். இதில் ரெட் ரூமையே விட்டுட்டாங்க. ரெட் ரூம்ங்கிறத விட்டுட்டாங்க. அந்த பிளாக் விடோ தான் சிஸ்டர் இழந்தது எவ்வளோங்கிறத விட்டுட்டு ஒரு பொண்ணாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்கிற அந்த லைன்ஸில் அதிகமாக போகிறாங்களோ. லைக் இந்த லைன்ஸ் ஆஃப் வாட் டு யூ கால், நான் உனக்கு இருக்கேன், உனக்கு என் கூட நீ இருக்கியாங்கிற மாதிரி, இந்த இன்னொரு பையனுக்கும் ஆறுதல் சொல்கிற மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உள்ள ஒரு கேட் பிஷப்போட அந்த ஒரு 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 கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சுல. எக்ஸாக்ட்லி வாட் தி புல்ட் ஆஃப் இன் ஹாக்கை. அந்தளவுக்கு ஒரு டயலாமா கூட இதில் இல்லை. ஈவன் அதில் கூட அவங்க என்ன அவங்க போஸ்ட் சிஸ்டர் கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஷீ இஸ் த்ரோயிங் ஹெல்ஸ் அப் இன் டு த ஒர்க், ஷீ இஸ் அசாசினேட்டிங் ஃபார் வேல். ஆனால் அப்போ கூட இந்த ஒரு டிப்ரெஷன் இல்லை. ஓகே ஷீ ஸ்லோலி ஷீ இஸ் நோ டுவெல்லிங் இட் அப், பட் ஷீ இஸ் புஷிங் ஷவ் இட் டவுன். அதனால் ரொம்ப அது பாட்டில் போய் வெளியில் வரும் கூட புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் வாட் இஸ் த லைக் தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு படமாக பார்க்குறப்ப இட் வாஸ் அ டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்ல வருது, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வல் கொடுப்பாங்களே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் ஃப்ரம் தேர் இட் வாஸ் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் டவுன் ஹில்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப மீடியாக்கராக இருந்துச்சு. அவங்க சீரியஸான இஷ்யூ பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹாரிஃபிக்காக, இன்னும் கொஞ்சம் ஹாரராக, இன்னும் கொஞ்சம் மார்வல் மேனியாக்காக இருந்திருக்கலாம் படம். அப்படி எதுவுமே இல்லை. மேபி திஸ் இஸ் த போஸ்ட் என் கேம் வேறு நினைக்கிறேன். நோ மேட்டர் வாட் தி டூ இட்ஸ் நாட் கோன் கிவ் த ஹை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா நல்ல சீரீஸ் கொடுத்துருக்காங்களே. வாண்டா விஷன் நல்லா இருந்துச்சு, பார்க்க குவாலிட்டியாக இருந்துச்சு. மூன் நைட் குவாலிட்டியாக இருந்துச்சு. லோக்கி 2 சீசன் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தே கான்ட் கிவ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தே கான்ட் புல் இட் ஆஃப், பட் தே நாட் ஸ்பெண்டிங் எனஃப் ரிசோர்ஸஸ்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்லா பெட்டராகவே டெஃபினெட்லி பண்ணியிருக்கலாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு இது ப்ராப்பர் ரேண்ட் செஷனாக இருக்க போது. நானும் ரிவ்யூ பண்ண போகிறதுல ரொம்ப ரேண்ட்டாக தான் இருக்க போகுது. படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். லைக் எலினா கேரக்டரை பெருசாக டிஸ்பாயின்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்டக்டாக ஆகிட்டாங்க. கொஞ்சம் லீடிங்கான ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் மிஷன் எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அது இது பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறது, பெட்டராக கொடுக்கல, டெலிவர் பண்ணலை. லைக் இன்னும் கொஞ்சம் ஹீரோயிசமாக, இன்னும் கொஞ்சம் ஹீரோயிக்காக வின்டர் சோல்ஜருக்கும் எலினாக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்படியும் எதுவும் பண்ணலை. மற்ற கேரக்டர்ஸ் கோஸ்ட்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. கோஸ்ட்டு டாஸ்க் மாஸ்டர் வந்தோடனே போட்டுட்டாங்க, எலுமிச்சம்பழம் ஆக்கிட்டாங்க. எல்லா படத்துலையும் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 2 செகண்ட் காமிச்சு அப்படி டக்குன்னு அப்படியே நசுக்கி விட்டாங்க. அது ரொம்ப போராக இருந்துச்சு. வேறு என்ன தான் இருக்குது பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு லீடிங் கேரக்டராக எலினாக்கு நல்லா கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வின்டர் சோல்ஜர் கொடுத்துருக்கலாம். கோஸ்ட்டு பெருசாக பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணல. வியாட் இருக்கான்ல, வியாட் அவன் நல்லா பண்ணியிருந்தான். ரெட் கார்டியன் கொஞ்சோண்டு ப்ரீஃபான ஸ்பேஸ் தான், பட் நல்லா பண்ணியிருந்தார். ரெட் கார்டியனுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, சம்திங் டச். அண்ட் டாஸ்க் மாஸ்டர் அசிசட் எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர், ட்ரோகாஸ் டாட்டர், இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்படியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நசுக்கி விட்டாங்க, சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது ஆக்சுவலி. ஒவ்வொரு இன்ட்ரோக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ சேர் பண்ணேன். மேபி இந்த போஸ்ட்டை பார்க்குறப்ப நம்மளே புரிஞ்சுட்டு இருக்கணும் போல். கண்டிப்பாக டாஸ்க் மாஸ்டர் இந்த படத்தில் பெருசாக இல்லை. நான் ப்ரொமோஷனில் மற்ற இடத்துலாம் பேரை மட்டும் யூஸ் பண்ணி அண்ட் தென் மாஸ்க் மட்டுமே வச்சு முடிச்சு விட்டாங்க. வேறு ஹோட்டல்ஸ் எனிதிங் பெட்டர். ஸ்டன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிஜிஐ கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் ஆண்ட்மேன் அண்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லெவலுக்கு நான் அவெஞ்சர்ஸ் ஃபிலிமுக்கு இருக்க ஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க அந்தளவுக்கு இல்லை. மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. பட் மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்னைடருக்கு ஜாக் ஸ்னைடருக்கே வந்தப்போ வி ஆல்ரெடி வென்ட் த்ரூ
அந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை சென்ட்ரிங்கிற கேரக்டருக்கு ஒன்று ரெண்டு தான் வருது மென்டல் இல்னஸ் பற்றியும் மென்டல் ஹெல்த்தை பற்றியும். பட் ஸ்டில் எல்லாருமே அப்படி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்காங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் லெட் டவுனாக இருக்குது. படமே என்னென்னா ஓகே உனக்கு நான் இருக்கேன்னு கூட நிற்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை பியூட்டி என்னென்னா நான் காலையில் ஒரு படம் பார்க்குறேன் ரெட்ரோனா, இல்லை சிரிக்கிறது லாஃப்டர் இஸ் த சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரல சிரிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நோக்கி ஒரு படம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா யூ நாட் அலோன் வி ஆர் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஆக மொத்தம் சைக்கலாஜிக்கலாக வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுமே பார்த்து பேக் டு பேக் ஒரே நாளில் ரெட்ரோ அண்ட் தண்டர்போல்ட்ஸ் பார்த்த எஃபெக்ட் எனக்கு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஹீராட்டிக்கான ஒரு படம் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு டீம் அப் ஆகிருக்கலாம் இது. தண்டர்போல்ட்ஸ் அந்த ஸ்டாருக்கு அந்த ஆஸ்ட்ரைக்கு நல்லதாக ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன் நான். நீங்கள் போய் படம் பாருங்கள், தியேட்டரில் போய் ப்ளஸ் பண்ணி நல்லா தான் இருக்குது. ஃபன்ஸ் 2-3 இடத்துல லேண்ட் ஆகுது, ஃபன்னியாக இருக்குது. சில இடங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. நான்லாம் வின்டர் சோல்ஜர் வந்து அந்த டெசர்ட்டில் வந்து ட்ரெய்லரில் கட்டுவாங்களே அந்த ஸ்டன்ஸ்லாம் பார்க்க அப்படி சேர் பண்ணாங்க, அப்படி இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் தலைவனே காணும், ஆன் ஸ்க்ரீனில் காணவே காணும். அதெல்லாமே ரொம்ப பெரிய லெட் டவுனாக இருந்துச்சு. எயினாவோட பொட்டன்ஷியல் டெஃபினட்டாக ஃபுல் யூஸ் அவங்க பண்ணலை. இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு, நிறைய டைமென்ஷன் இருந்துச்சு. ரொம்ப ஒன் டைமென்ஷனலாக சிம்பிளாக சுருக்கிட்டாங்களோன்னு தோணுச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ ஓவராலாக படம் பார்க்குறப்ப நிறைய மிஸ் அண்ட் ஹிட்ஸாக தான் எனக்கு பர்சனலி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஒரு பெட்டரான மாரல் ஃபிலிமாக இருந்திருக்கலாம். ஃபேஸ் 5 இத்துடன் முடிந்தது. ஒரு கொலாசல் டிசாஸ்டர்னு சொல்ல மாட்டேன், படம் டிசாஸ்டர்னே சொல்ல மாட்டேன். எனக்கு டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் இட் டு மேக் இட் அ ஹிட். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்னு இருக்குது, அது யாரும் மிஸ் பண்ணாதீங்க, அது டெஃபினெட்லி நல்லா இருக்குது. அண்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஈவன் தோ இட் ஹேப்பன்ஸ் இன் அனதர் யூனிவர்ஸ். நான் ரீசெண்டாக லாஸ்ட் ஆஃப் அஸ்லாம் பார்த்து நான் வந்து பெட்ரோ பாஸ்கலோட பெரிய ஃபேனாகவே ஆகிட்டேன், பெட்ரோ பாஸ்கலா. ஸோ அதனால் அவருக்காகவே அந்த ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்து நான் ட்ரெய்லர் கூட சீக்கிரம் பண்ணுறேன். அதனால் ஐம் ரியலி ரூட்டிங் ஃபார் த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். ஐ நெவர் தாட் ஐ வில் பி ரூட்டிங் ஃபார் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். அந்தளவுக்கு சூப்பராக தரமாக குவாலிட்டியாக அந்த படத்தோட ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஹோப் தட் டசன்ட் டிசப்பாயிண்ட் அஸ் அஸ் வெல். ஸோ மார்வல் ஃபேஸ் 5 இப்படியே முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் டெட்பூல் அண்ட் வூல்வரின் கூட ஸ்டோரி வைஸ் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ லெட் டவுன் தான். இன்னும் நல்லா பெட்டரான வில்லனும் பெட்டரான ஸ்டோரிலாம் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டோட்டல் ஃபேஸ் 5மே கொலாப்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் தட் ஒன் கேங்குங்கிற ஒரு காஸ்டால் தே குடன்ட் புல் இட் ஆஃப் கம்ப்ளீட்லி. மொத்தமாக மாற்றி டாக்டர் டூம் ஆக்கி அடித்து நவுத்தி சட்னி ஆக்கி அப்படி ஒன்று விட்ருக்காங்க. பட் ஃபைன், வில் ஜஸ்ட் கோ வேர் எவர் இட் டேக்ஸ் இஸ், அவ்வளோதான். வில் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஓவராலாக படத்தோட ஓவரால் ஸ்கெட்சுன்னு என்ன மாதிரி ரிசப்ஷன் இருக்குன்னு. இட்ஸ் 36th film in the Marvel Cinematic Universe. Production was delayed due to the 2023 Hollywood labor disputes, causing some cast changes in the early 2024. Caleb joined by then for further rates. Filming took place from February to June. கோலாலம்பூர் மலேசியா யூனிட்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. Thunderbolts premiered on April 22, Empire Leicester Square in London, England, and was released in வேறு என்ன இருக்குது பார்க்குறதுக்கு as a final film of Phase 5 of MCU. The film received positive reviews from critics, grossed over 11 million. பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, பட் ஓகே இட்ஸ் சி. ரிசப்ஷனை எப்படி இருந்துச்சு மட்டும் பார்ப்பேன் இப்போதைக்கு. Mid-April, Thunderbolts are projected to have 60 to 73 million opening. End of month it was projected, okay. Critical response on review aggregator, it opened to 88% critics gave the film a positive reviews. Assembling a ragtag band of underdogs with Florence Pugh their magnetic standards, Thunderbolts refreshingly goes back to the tried and true blueprint of MCU's best adventures. Generally favorable. It gave a positive review, calling the film a decently effective blend of misfit miscellaneous and pop psychology. டெட் பேண்ட் இதோட சூப்பராக இருக்குங்க. டெட் ஸ்குவாடு மெஸ்ஸி meandering and emotionally lopsided, but Thunderbolts feels like it was made by people who wanted to be there. All the assembled parts here, including an especially high quality cast, even Wendell Pierce worked together seamless in a way that Marvel hasn't in some time. Most of all, Pugh commands every bit of the movie. Robin Colin of a Daily Telegraph gave the film 2 out of 5 rating. It's just a dollop upon dollop of dourness all the way to an end-credit scene that has the nerve to tease brighter, less narratively convoluted times ahead.
talk about creating a market. I agree with that. It was kind of a letdown for me. வேறு எதுவுமே விக்கிபீடியாவில் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக. மார்வல் படம்னா ஆஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. டிசியில் ஒரு படம் என் தலைவன் ஜாக் ஸ்னைடர் பண்ணால் என்ன படம், இதெல்லாம் படமான்னு கேட்டுக்கிறானுங்க. ஹோப் யூ லவ் திஸ் ஸ்ட்ரீம். நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் சப்போர்ட் அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. ஸோ hope you all enjoyed it. இன்னும் நல்ல ஸ்ட்ரீம் உங்களால் சந்திக்கலாம். Till then, bye. See you all. Peace out.